ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தேங்காய் பருப்பி தான். டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னா தேங்காய் பருப்பி ஒன்று இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக செய்கிறோம், சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். 2 தேங்காய் நல்லா திருகுனது எடுத்து வச்சுக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த 2 தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, சும்மா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துங்க. ரொம்பவும் வறுத்துடாதீங்க, ஒரு மீடியமாக. சரிங்களா? இந்த தேங்காயோட கொஞ்சம் போல் நெய் போட்டுங்க. நெய்யை போட்டு கொஞ்சம் வறுத்து விடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கலர் மாறட்டும். சரிங்களா? போதும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். சரிங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இதில் 1/2 கிலோ ஜீனி இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? சேர்த்துட்டு அது முழுகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த ஜீனி முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிங்க, போதும். சரிங்களா? நல்லா இது கொதித்து வரட்டும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இதோடைய இந்த ஜீனியை கரைச்சி விடுங்க, ஒரு கொதி வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, 2 ஸ்பூனு ஜீனி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு இது கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஜீனி பாவு நல்லா கொதித்து வருது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம தேங்காய் வறுத்து வச்சதை இதோட சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு பாவு போதும், தேவை கிடையாது. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? இது அப்படியே வேகட்டும். சரிங்களா? கிளறி விடுங்க. கரெக்டாக இருக்குங்களா? இது கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். நம்ம அரைச்சி வச்ச அந்த ஏலக்காய் ஜீனியை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அரைச்சி வச்ச ஏலக்காய் ஜீனி இதை நல்லா பரட்டி விடுங்க. வெரி ஈஸியாக செய்யலாம், ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு ஸ்வீட்டு. இது கொஞ்சம் ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த தேங்காய் பருப்பி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? தேங்காய் வந்து வேக விட்டு நம்ம எடுக்கிறது தான் நல்லது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இது இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்ய வேண்டாம். சரிங்களா? அப்படியே மீடியமாக வச்சு செய்யுங்க. கொஞ்சம் ட்ரை கண்டிஷன் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு ட்ரேவுக்கு இதை மாற்றிக்கணும். சரிங்களா? 1 டீஸ்பூனு நெய் ஊற்றிங்க. சரிங்களா? போதும், ரொம்பவும் நெய் சேர்க்க வேண்டாம். சரிங்களா? செய்யறப்பே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகுனதும் நம்ம ஒரு ட்ரேவுக்கு மாற்றிக்கிறோம். நல்லா வாசனை, செம்ம வாசனையாக இருக்குது. நல்லா இந்த கலரு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரேவுக்கு மாற்றிக்கிறோம். சரிங்களா? போதும். இப்போ ஒரு ட்ரேவுக்கு இப்போ இந்த ட்ரேயில் நெய்யை தடவி வச்சுக்கிறோம். இதை விட நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இதில் அப்படியே ட்ரேயில் போட்டுட்டு அப்படியே மட்டம் பண்ணி விடுறோம். சரிங்களா? இதை அப்படியே மட்டம் தட்டிட்டு இது மேலே முந்திரி வரிசலாக அழகாக அடுக்கிக்கிறோம். சரிங்களா? சூட்டோட நல்லா மட்டம் தட்டிங்க. சின்ன தோசை பரட்டி மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு அழகாக மாதிரி மட்டம் பண்ணிங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. சூடு ஆறுனதும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, சூட்டோட அப்படியே அழகாக முந்திரியை பதிச்சு விடுங்க, வெட்டிக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு 3 லைனை முந்திரியை வைங்க. நம்ம சூடு ஆறுனதும் வெட்டி எடுத்துக்கிறோம். சரிங்களா? போதும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது அழகாக கரண்டியில் அப்படியே தட்டி விடுங்க. சரிங்களா? அப்போ தான் அது உள்ளே நல்லா அமுங்கியிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் பருப்பி ஜீனியில் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே அடுத்த நட வீடியோ வெல்லத்தில் செஞ்சு தேங்காய் பருப்பி செய்கிறேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கும். இது மாதிரி திக்னஸ் இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் தண்ணி மாதிரியெல்லாம் ஊற்றிடாதீங்க, கெட்டியாகாது. இதே மாதிரி இருக்கட்டும். சரிங்களா? ஆற விட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா சூடு ஆறிட்டு
நம்ம கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி அழகாக கட் பண்ணிங்க. ஒரு லைனாக வச்சு கட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த முந்திரி வைக்கிறத ஒரு லைனாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், நான் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி விட்றேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். செம்மையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி இந்த தேங்காய் பருப்பியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.